அவர்கிட்ட அடுத்ததாக போகலாம். சுந்தரராஜன், ஒரு எல்லா நேரங்கள்லையும் வளர்ச்சி அப்படிங்கிறத அடையணும்னா சிலருக்கு சின்ன இழப்பு வரத்தான் செய்யுது. அந்த இழப்புக்கான இழப்பீடு என்ன எவ்வளவு வேணாலும் கேட்டு பெறலாமே தவிர அதை தவிர்த்துட்டு வரணும்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மின்சாரமோ இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்டமைப்போ இன்னைக்கு நீங்கள் வாகனங்களில் செல்வதற்கான சாலைகளோ இருக்குமான்னு கேட்குறாரு வேதர். எனக்கு கொஞ்சம் நேரம் வேணும் தீவிரம், அதாவது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. சுதந்திர வாகனத்திலேருந்து இன்னை வரைக்கும் இந்தியா முழுவதும் 3 கோடி மக்கள் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். 3 கோடி மக்கள். நெய்வேலிக்காக இருக்கலாம், வைகை டேம்காக இருக்கலாம், ஹிராக்குட் டேம்காக இருக்கலாம், எதுக்கமாக இருக்கலாம், ஹார்பரு, போர்ட்டு எதாவது இருக்கலாம். 3 கோடி மக்கள் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். அதில் 99% பேர் யாருன்னா பழங்குடியின மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் தான், மீனவ மக்கள் தான். சரியா? 99%. நாடகா சொல்லுது, டேட்டா சொல்லுது. 99% மக்கள் யார் வெளியே இருக்காருன்னா பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பழங்குடியின, மீனவ மக்கள் தான் வந்து வெளியே இருக்காங்க. ஒரு திட்டத்திலையும் உயர் சாதியினரோ அல்லது வளர்ந்த சமூகத்தினரோ உயர் சமூகத்தினரோ வெளியே கிடையாது. சரியா? இவங்க திட்டம்னாலே சாதாரண மக்கள் எங்க இருக்காங்களோ அங்கதான். உங்களுக்கு வந்து ஒரு கடற்கரை சுத்தி இருக்க கிராமங்கள் எனக்கு தெரியுங்கிறதுனால கேட்கிறேன். கிராமத்தில் இருக்கிற அத்தனை பேரும் தான் அங்கேருந்து அகற்றப்படுகிறார்கள். அதான் சொல்றானே. நீங்க மெஜாரிட்டி யார் பாருங்க. இல்ல வேற எங்க வசிக்கிறாங்க? நீங்க என்ன யாட்சிக்கு வைக்கிறீங்க? இல்ல என்ன யாட்சிக்கவா? ஒரு தெர்மல் பிளான்ட் வேணும்னா உங்க நார்த் சென்னை தான் போறீங்க. சரியா? உங்களுக்கு வந்து பீச் தானே வேணும். பெசனல் வச்சிருக்கீங்க தெர்மல் பிளான்ட், அடையாள வச்சிருக்கீங்க தெர்மல் பிளான்ட். அது ஏன் உடனே நார்த் சென்னை போகணும்? அதே எண்ணூருக்கு போகணும். ஏன் போகணும்? ஏன்னா அதாவது குரலற்றவர்களுடைய நிலத்தை வாங்குவது சுலபமா இருக்கு. அரசு எந்த அரசு அந்த அரசு இதுக்கு என்ன ஆல்டர்னேட் சொல்லுங்க. பரந்தூர் வேண்டாம், எங்க வைக்கணும்ன்றீங்க? நான் சொல்லுறேன். பரந்தூர் விமான நிலையம் பரந்தூர் விமான நிலையம் திராவிட விழுமியங்களுக்கு எதிரானது. இட்ஸ் அகைன்ஸ்ட் திராவிடியன் எத்தோஸ். ஓகே. திராவிடியன் எத்தோஸ் என்னன்னா பரந்துபட்ட பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி தான் திராவிடியன் எத்தோஸ். இது ஏதோ ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்ற மாதிரி ஒரே ஒரு விமான நிலையம் பரந்தூர் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. நான் கம்பேரிசனுக்காக சொல்லப்பட்ட எல்லா விமானங்களையும் எடுத்துக்குவோம். டெல்லி, மும்பை, பெங்களூரு, ஹைதராபாத், இந்த 4 தான் கம்பேர் பண்றாங்க. டெல்லியும் மும்பையும் ஹப் அண்ட் ஸ்போக் மாடல். ஹப் அண்ட் ஸ்போக் மாடல்னா அந்த விமான நிலையத்திற்கு சொந்தமாக விமானம் இருக்கும். இப்போ ஏன் சிங்கப்பூர் விமானம் பெருசா கட்டினாங்கன்னா சிங்கப்பூர் ஏர்லைன்ஸோட ஹப் அண்ட் ஸ்போக் வந்து சிங்கப்பூர் விமான நிலையம். ஏன் துபாய் விமான நிலையம் பெருசாக்குனா எமிரேட்ஸோட ஹப் அண்ட் ஸ்போக் வந்து துபாய். அதே மாதிரி எத்திஹாடோட ஹப் அண்ட் ஸ்போக் வந்து அபுதாபி. லுஃப்தான்ஸாவோட ஹப் அண்ட் ஸ்போக் வந்து பிராங்க்ஃபர்ட். இங்கெல்லாம் விமானங்கள் பெருசாக்கலாம். அதே மாதிரி தான் டெல்லி, மும்பை ஹப் அண்ட் ஸ்போக். ஒன்று வந்து ஏர் இந்தியாவுக்கு, ஒன்று வந்து இண்டிகோக்கு. அது ஹப் அண்ட் ஸ்போக் இருக்கு. சரியா? பெங்களூரு, ஹைதராபாத். சரி, ஹைதராபாத் விமான நிலையம் சரி, பெங்களூர் விமானம் சரி, நம்ம ஊர்ல இருக்க நெய்வேலி விமான நிலையம் மாதிரி தான் இருந்துச்சு. சரி, ஜஸ்ட் நெய்வேலி விமானம் தான். HAP அப்படிதான் இருந்துச்சு. அவ்வளவுதான். HAL அப்படிதான் இருந்துச்சு. பேகம்பட்டும் அப்படிதான் இருந்துச்சு. 2 பெருசா ஷிப் பண்ணிட்டாங்க. என்ன ஆச்சது? இன்னைக்கு பெங்களூர்ல கர்நாடகால இருக்கின்ற ஒரே ஒரு விமான நிலையமாக பெங்களூர் விமானம் மாறிடுச்சு. சரி, நீங்க பெங்களூர் விமான நிலையம் வந்து டேபிள் டாப் ரன்வே ஒண்ணும் கிடையாது. ஹூப்ளி கிடையாது, மைசூர் கிடையாது. தமிழ்நாட்டுல சென்னை இல்லாம திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், தூத்துக்குடி சர்வதேச விமான நிலையங்கள் இருக்குது. தூத்துக்குடி தவிர இந்த 4 விமானத்தையும் விரிவாக்கம் செய்வதற்கான பணிகள் நடந்துட்டு இருக்கு. கோயம்புத்தூர்ல சூலூர் டிஃபென்ஸ் ஏர்போர்ட்ஸ்ல இருந்து இடத்தை வாங்கி எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. அதுதான் திருச்சியிலையும் மதுரையிலையும் தூத்துக்குடி நடந்துட்டு இருக்கு. சோ அப்ப அது திராவிட விழுமியங்கள்ல வந்துருதா? அதான் சொல்ல வந்தேன். இப்ப நீங்க வந்து இந்த எல்லாத்தையும் எடுத்துட்டு எனக்கு அதுல எந்த கருத்து இல்ல, நீங்க சொன்னதுனால அதை சொல்றேன். பரந்தூர் விமானம் அதை தாண்டியும் தமிழ்நாட்டையும் இந்தியாவுடைய வளர்ச்சியை நம்ம பார்க்க வேண்டும். நீங்க ஒரு பொலிட்டிக்கல் கண்டென்ட் சொன்னதுனால நான் அது கான்சென்ட்ரேட் சொல்லி முடிச்சேன். ஓகே. இந்த ஏன் நான் வந்து பரந்தூர் விமானத்தை மட்டும் நீங்க ஏன் வந்து தமிழ்நாடு வளர்ச்சியின் குறியீடா பார்க்கணும்? கோயம்புத்தூர் விமானம் இருக்குது, மதுரை விமானம் இருக்குது, தூத்துக்குடி விமானம் இருக்குது. நீங்க டெல்லியும் மும்பையும் ஒரு ஹப்பா இருக்கு நீங்க இல்லையா? ஏன் தமிழ்நாட்டுல சென்னை நீங்க தமிழ்நாடு வரக்கூடாது? நீங்க தமிழ்நாடு இல்ல தமிழ்நாடு இல்ல சரி நீங்க ஏன் வரக்கூடாது? ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. இன்னும் 15 வருஷத்துல கான்செப்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மாறிடும். சரியா? வெர்டிகல் டேக் ஆஃப்ஸ் ஒரு கான்செப்ட் இருக்கு. நீங்க வீட்டுக்கு மேல போவீங்க, வெர்டிகல் டேக் ஆஃப் 5 பேர் உட்காருவீங்க, எங்க பறந்து போயிருவீங்க. ஹைப்பர் லூப் ஒன்று இருக்கு. ஒரு மணிக்கு 1000 கிலோமீட்டர் போகும். திரு TRB ராஜா அவர்கள் ஹைப்பர் லூப் ஃபெசிலிட்டியை போய் IITல போய் பார்த்திருக்காரு. நீங்க இந்த 2042ல பரந்தூர் விமானத்தின் 3வது டெர்மினல் வரும்ல, 3வது டெர்மினல். அப்ப அந்த கான்செப்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்காது. இன்னைக்கு நீங்க ஃப்ளை பண்ற கான்செப்டே இன்னைக்கு இருக்காது. கம்ப்ளீட்டா கான்செப்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கும். அது வேற விவாதம். அதுக்கு நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து மதுரை, திருச்சி, கோவை, தூத்துக்குடின்னு சொல்றேன் இல்லையா? இன்னைக்கு சென்னையில இருந்து அயல் நாடுகளுக்கு போகக்கூடிய 10 பேர்ல 7 பேர் சென்னையை சேராதவங்க. இன்னொன்னு சொல்றேன், அந்த சென்னையில இருந்து வெளிநாடு போகக்கூடிய 10 பேர்ல 9 பேர் தமிழ்நாட்டில இருந்து 3 மணி நேரம் பயண தூரத்தில் இருக்க ஊருக்கு போறவங்க. ரைட். துபாய், மலேசியா, சிங்கப்பூர், கொழும்பு,
கட்டார் போறாங்க. ஸோ ராம்நாடுல இருந்து ஒருத்தர் வந்து ட்ரெயினையோ பஸ்ஸையோ பிடிச்சி 10 மணி நேரம் டிராவல் பண்ணி இங்க வந்து ரூம் போட்டு தங்கி மறுநாள் சாயந்தரம் ஃபிளைட்டை பிடிச்சி 3 மணி நேரம் துபாய்க்கு போகணும் அவசியமே இல்லை. மதுரைக்கும் திருச்சிக்கு போங்க, முடிஞ்சு போகலாம். ஸோ அப்ப எப்படி சென்னை ஏர்போர்ட்டை மாத்தணும்? என்னன்னா மாறணும். நீங்க சொல்ற லாஜிக் படி நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாடு நீங்க எல்லாம் பெருமையாக சொல்லக்கூடிய இடம் தான். அதான் நான் திருப்பி சுட்டி காட்டுறேன். அகில இந்திய அளவுல கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல தமிழ்நாடு 2 மடங்காக இருக்கு. உயர்கல்வியில வந்துட்டாங்க, வேலைக்கு போறாங்க, தொழில் உற்பத்தி இங்க தான் இருக்கு, உற்பத்தி சார்ந்த ஒரு மாநிலம். அப்ப எல்லா விதத்திலும் தமிழ்நாடு வந்து சர்வதேச அளவுல வந்துட்டு இருக்குன்னு நீங்க எல்லாம் சொல்லக்கூடிய தமிழ்நாடு சென்னை மட்டுமல்ல, தமிழ்நாடு தான் நானும் சொல்றேன். தமிழ்நாட்டுக்கு தான் நானும் வரேன். அப்ப சர்வதேச நாடுகளை நீங்க எங்க எடுத்துட்டீங்கனாலும் இதே போன்ற விமான நிலையங்கள், பல விமான நிலையங்களை ஒரே நாட்டிலே நீங்க பார்க்க முடியும். ஏன்னா தேவை இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் நீங்க சொல்ற லாஜிக் தான் நான் வரேன். நீங்க சொல்ற பதில் நீங்க அமெரிக்கா எடுத்துக்கங்க. உதாரணம், நீங்க ஒரு வேளை போகணும்னா அங்க இருக்கக்கூடிய சர்வதேச விமான நிலையங்கள்ல இதே போன்றது ஒரு கட்டமைப்போட எத்தனை விமான நிலையங்கள் ஒரே நாட்டில் இருக்கு? ஒரே மாகாணத்தில் எவ்வளவு இருக்கு? கண்டிப்பா இருக்கு. நான் இல்ல மறக்கல, ஒரு நிமிஷம் முடிச்சிறேன். இன்னைக்கு சென்னை விமானத்துல என்ன லேக் ஆகுது? சரியா சொல்லுங்க. சரியா, 2 ரன்வே இருக்கு, கிறிஸ் கிராசிங் ரன்வே. இதே மாதிரி கிறிஸ் கிராசிங் ரன்வே வந்து மும்பைல இருக்குது, எக்ஸாக்ட்டா சிமிலர் ரன்வே. அங்க ஒரு நாளைக்கு 1000 ஃளைட் ஆபரேட் பண்றாங்க. சென்னை விமானம் 350 ஃளைட் ஆபரேட் பண்றாங்க. இவங்க தயானந்த் கிருஷ்ணா தோழர் வந்து ஆர்டிஐ போட்டதுக்கு அப்புறம் அவங்க சத்தம் போட்டு இன்னைக்கு 500 ஃளைட் ஆபரேட் பண்றாங்க. சோ முதல் ஸ்டெப் என்ன செய்யணும்னா, அந்த விமானத்தை எப்படி விற்க போறாங்க? சரியா, தமிழக அரசு விமானத்தை வாங்கட்டும். ஒரு ஜூரிக் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஆபரேட்டர் கூட டைப் பண்ணட்டும். 2 பேர் சேர்ந்து விமானத்தை வந்து அவரை ஃபுல் கெபாசிட்டிக்கு ரன் பண்ணட்டும். 1000 ஃளைட்ஸ் ஒரு நாளைக்கு ரன் பண்ணட்டும். இன்னொன்னு நான் சேர்த்து சொல்றேன், ஒருவேளை சென்னைக்கு தான் விமானம் வேணும்னா, எக்ஸ்பேண்ட் தான் பண்ணணும்னா, பக்கத்துல 700 ஏக்கர் ஓட்டி இருக்குது. ஒரு காம்பவுண்ட் வால உடைச்சு விட்டீங்கன்னா 700 ஏக்கர்ஸ்ல ஆபீசர்ஸ் ட்ரைனிங் அகாடமி இருக்குது. ஆபீசர்ஸ் ட்ரைனிங் அகாடமி ஒன்றும் ஸ்ட்ராட்டஜிக் ஏர் பேஸ் இல்ல. இப்ப தாம்பரம் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் ஸ்ட்ராட்டஜிக் ஏர் பேஸ், அது உங்களுக்கு விமானப்படை சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனா ஓட்டியை வந்து ஒரு வருஷத்துக்கு 150 கொடுத்துருவாங்களா? அதுவும் வாங்கணும். 151. ஏன்னா அதான் சொல்றேன், உங்களுக்கு விவசாயிகள் வந்து ஈஸியா கொடுத்துருவாங்க, மிரட்டி வாங்கிட முடியும். நிதியவே வாங்க முடியல. சூலூர்ல வாங்கினீங்களா? நீங்க கோயம்புத்தூர் விமானத்திற்கா சூலூர்ல வாங்கிருக்கீங்கல்ல, அப்ப வாங்க முடியுதுன்னு அர்த்தம். 151 பேரை ஒரு வருஷத்துக்கு ட்ரெயின் பண்றாங்க. எங்க ஓட்டியில செங்கல்பட்டு பக்கம் கூப்பிட்டு, ஐயா இந்த 100 ஏக்கர் தர்றேன், உனக்கு என்ன வேணும்? ஒரு பரேட் கிரவுண்ட் வேணும், ஒரு கிளாஸ் ரூம் வேணும், ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம் வேணும், குவார்டர்ஸ் வேணும், அங்க போய் கட்டிக்கோ. இந்த 700 ஏக்கர் எனக்கு கொடுத்துரு. எங்க காம்பவுண்ட் வால் உடைச்சு விட்டா வரக்கூடிய நிறைய முறை நீங்க பதில் சொன்னது. ஆனா குபேந்திரன் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, பொது போக்குவரத்துல சுந்தரராஜன் பயணிப்பாரா இல்ல அவருடைய வாகனத்துல போறாரா? இப்ப அந்த தேவைகள் இருக்கா இல்லையா? விமானங்களை சுந்தரராஜன் இங்க இருந்து தூத்துக்குடிக்கு போகணுமே, தென்காசி போகணும்னா அது வேணுமா வேணாமான்னு கேட்கிறேன். நான் தான் திருப்பி சொல்றேன், நாங்க ஒன்னும் விமானம் வேண்டாம், எங்க விமானம் வேணும்னு சொன்னேன். இல்ல விஜய் அவர்கள் அதான் சொல்றாரு, என்ன ஆப்ஷன் சொல்லுங்கன்னு கேக்குறான். அவர் வேற எங்க வைக்கலாம்னு சொல்லுங்க. நான் என்ன சென்டர் ஃபார் ஆல்டர்னேட்டிவ் டெக்னாலஜி ரன் பண்றோம். நாங்க ஒரு கிளைமேட் இன்னைக்கு 2024 அப்புறம் உலகம் வந்து முழுமையா மாறி இருக்கு. ஒரு கிளைமேட் ஆக்டிவிஸ்ட் போய் நீ சென்டர் ஃபார் ஆல்டர்னேட்டிவ் டெக்னாலஜி ரன் பண்ணு, நாங்க மாற்று சொல்ல முடியுங்க. நாங்க வந்து தப்புன்னு சொல்றோம். நீங்க வந்து 1500 ஏக்கர் நீர்நிலைகளை அழித்து 2500 ஏக்கர் விளைநிலங்களை அழித்து ஒரு இல்ல இன்னொன்னு சொல்லிடுறேன், லிவிங் பிளானட் எர்த்னு ஒரு ரிப்போர்ட் இருக்கு. The planet is peril சொல்லுது. அந்த ரிப்போர்ட்ல ஒன்னு சொல்லுது, சென்னை மிதப்பதற்கு ஒரே ஒரு காரணம், பல காரணம் இல்ல, ஒரே ஒரு காரணம், இங்க இருக்கின்ற நீர்நிலைகளையும் சதுர்நிலையும் அழித்தது மட்டுமே. என்ன பண்றது? இத முடிச்சிடுறாங்க. அப்ப உங்களோட நோக்கம் வந்து சென்னையை இன்னும் பேடர் சூழ் நகரமா மாத்தணுமா? அதான் உங்க ஆசையா? இன்னும் சர்வதேச கண்களுக்கு பரந்தூர்ல ஒரு விமான நிலையத்தை கொண்டு வருவதன் மூலமாக பேரிடர் சூழல் சென்னைக்கு வந்துருது. ஏற்கனவே அழிச்ச 13 ஏற்கனவே அழிச்ச வாட்டர் பாடிஸ்னால ஏற்கனவே வெள்ளம் சூழ்ந்திருக்கு நமக்கு. அப்ப இன்னும் நீங்க 13 வாட்டர் பாடிஸ் ரொம்ப ரொம்ப குறைச்சு பார்க்காதீங்க. இன்னொரு விஷயம் இருக்குது, ஏர்போர்ட்ல டெவலப்மெண்ட் இருக்குது. ஒரு விமான நிலையம் வரும்போது ஒரு மால் வரும், ஒரு ஆபீஸ் ஸ்பேஸ் வரும், ஒரு காம்ப்ளெக்ஸ் வரும். அப்ப சென்னைக்கும் பரந்தூருக்கும் இடையே இருக்கின்ற இன்னும் நூற்றுக்கணக்கான நீர்நிலைகள் வந்து அழிக்கப்படும். சரியா? அப்ப ஏர்போர்ட்ல டெவலப்மெண்ட் இன்னும் நீர்நிலைகள் அழிக்கும். அப்ப இவ்வளவு நீர்நிலை அழியும் போது சென்னையை எனக்கு ஒரு பயமா இருக்குது. சர்வதேச கண்களுக்கு சென்னையை ஒரு பேரிடர் சூழ் நகரமாக காண்பிப்பதற்கான விஷயமா மாடுங்கிற ஒரு கவலையோட தான் இதை நான் பகிர்றேன். எனக்கு உடன்பாடு இருக்கா இல்லையாங்கிற தாண்டி ஒரு கேள்வி உங்களுக்கு நான் வைக்கிறேன். கூடங்குளம் அணு உலை வரும்போது மிக கடுமையாக எதிர்த்து போராட்டத்தை நடத்தினீர்களே, அது இன்னமும் செயல்பாட்டில் இருக்கு, அதன் மூலமாகத்தான் இன்னைக்கு தன்னிறைவை பெற வேண்டியிருக்கு அப்படிலாம் மீண்டும் இவங்க கேள்வி எழுப்புறாங்க. ரெண்டு அணு உலை செயல்பட்டு இருக்கு. அந்த 2 அணுல இருந்து வரக்கூடிய மின்சாரத்துல தான் தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு இல்ல சார், எல்லா நான் வந்து சொல்றேன். இப்ப நீங்க என்எல்சிக்கு அதேதான், நான் பாதிப்புக்குள்ள நான் வேற நிலை. ஆனா உங்க கேள்வி நான் வைக்கிறேன், என்எல்சி மாதிரியான ஒரு இடத்திற்கான 30 கிராமம் 40 கிராமம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனா நாடு
முழுக்க அதனால் பலன்றாரு குபேந்திரன். இல்ல இல்ல, நீங்க 1950களில் 60களில் 70களில் நீங்க கடைபிடித்த வளர்ச்சி கோட்பாடு என்பது வேறு, 2000க்கு அப்புறம் 2010க்கு அப்புறம் நீங்க கடைபிடிக்க வளர்ச்சி கோட்பாடு என்பது வேறு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து மனித இல்ல ஒரு நிமிஷம் முடிச்சறேன். பூமியோட வரலாற்றை வந்து நீங்க எப்படி பிரிப்பீங்க? காமன் ஏரா பிஃபோர் காமன் ஏரா பிரிப்பீங்க இல்லையா? பொது ஆண்டுக்கு முன்பாக. மனித குல வரலாற்றை எப்படி பிரிக்கணும்? நீங்க 2024க்கு முன்பு 2024க்கு பின்பு தான். ப்ரீ கிளைமேட் ஏரா போஸ்ட் கிளைமேட் ஏரா பார்க்கணும். இன்னொரு நான் சேர்த்து சொல்றேன், கவர்மெண்ட் வந்து பிரெஜுடிஸ் இருக்கக்கூடாது. ரைட், சரியா? கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஓபன் ஹார்ட்டட். கிளைமேட்ல நான் சொல்ல முடிச்சேன், சூழலியல் விஷயத்துல நீங்க சொல்லக்கூடிய கருத்தையும் கேட்கக்கூடிய இடத்துல தான் நாங்க இருக்கோம். நான் என்ன சொல்றேன், இந்த பரந்துரை சொல்றேன், நீங்க வந்து கவர்மெண்ட் வந்து பிரெஜுடிஸ் இருக்கக்கூடாது. ஓகே, பார்ட்டி பிரெஜுடிஸா இருக்கலாம். என்ன பிரெஜுடிஸா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்னும் பரந்தூர் பத்தி ஒரு சோஷியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் பண்ணல, ஒரு என்வரன்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் பண்ணல, இன்னும் எந்த அசஸ்மெண்ட்டும் பண்ணல, எந்த கிளியரன்ஸ் வாங்கல. ஆனால் இவர்கள் அமைத்த மச்சேந்திரநாதன் குழு கமிட்டி ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிருக்காங்க. நீங்க டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட்னா என்ன பண்ணும்? அந்த ரிப்போர்ட் வந்து பப்ளிக் டொமைன்ல வச்சு, அப்ப நான் ஒரு குழு அமைச்சோம், அந்த குழு வந்து இப்படி சொல்லியிருக்கு, வா விவாதிப்போம் அப்படின்னு மக்களை போய் சந்திச்சு நீங்க பேசிட்டீங்கன்னா நீங்க ஏன் முடிவெடுக்கிறீங்க? இந்த இடம் சரியான இடம் நீங்க எப்படி முடிவெடுக்க முடியும்? ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் கான்செப்ட். எஸ், ஓகே, திரு கான்ஸ்டன்டைன். எஸ், எல்லா கேள்விகளும் அவரே வச்சிருக்காரு, அதனால நான் புதிய கேள்வி வைக்கல, அதுக்கான பதில் சொன்னீங்கன்னா சரியா இருக்கும். முதல்ல சகோதரர் சுந்தரராஜன் பேசுகிற அந்த போக்கில் கேட்டோம்னா, சூழலியலோ அல்லது என்வைரான்மெண்டல் பாதிப்போ இல்லாமல் புதுசாக ஏதாவது ஒன்று செய்ய முடியுமான்னு சொல்லுங்கள்.